தட்டி சொல்லுங்க. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். மீண்டுமாக எல்லாருமாய். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேனே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் அவர் செய்த நன்மைகளை எண்ணி நினைச்சு துதித்திடுங்க பார்க்கலாம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மீண்டுமாக எல்லாருமாய். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மீண்டுமாக சேர்ந்து. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை கட்டி. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை அணைத்தார். சொல்லுங்க. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை அணைத்தார். சிங்கக்கேபியோ, சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சத்தமாய். சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். மீண்டுமாக. சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அவரே நம்மை காப்பவரும் காண்பவருமாயிருக்கிறவர். சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? பாடுங்க பார்க்கலாம். சூளை நெருப்போ, உண்மையாலுமே அவரே, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ. நல்ல சத்தமாய், சத்தமாய் எல்லாரும் மறுபடியுமாய். சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள், எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆமென். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த புதிய மாசத்துல நம்மை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுகுமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுகுமே. அவரே,
பாடுங்க பார்க்கலாம். அவரே என்னை காண்பவர், சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். மீண்டுமாக. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான பாடலை பாடிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. தானியேலோடு கூட இருந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். தானியேலுக்கு ஒரு கர்த்தர், உங்களுக்கு ஒரு கர்த்தர் அல்ல. அதே கர்த்தர், அதே அப்பா, அதே விடுவிக்கக்கூடிய ரெடிமர். அவர் தான் விடுதலையை கொடுக்கிறவர். அவர் இன்றைக்கு உங்களுடைய தேவனா இருக்கிறார். அன்றைக்கு தானியேலோடு தேவனாய் இருந்த கர்த்தர் இன்றைக்கு யாருடைய தேவனாய் இருக்கிறார்? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய தேவன் சிங்கத்தின் வாய்க்கும் எரிகிற அக்னி ஜுவாலைக்கும் விடுவிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு கல்லையோ மண்ணையோ வச்சுக்கிட்டு அப்படியே ஒன்றும் இல்லாமல் எத்தனை வருஷம், 100 வருஷம் ஆனாலும் என்ன, 2000 வருஷம் ஆனாலும் ஒரே மாதிரியா இருக்கிற, ஒரே இடத்துல இருக்கிற தேவன் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். இன்றைக்கும் அவர் உயிர் தெழுந்த தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அதிசயத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தலாமா? ஆமென். ஹalleluya. ஆமென். பாடலாம் எல்லாருமாக சேர்ந்து. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோம். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சொல்லுவோம். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேரால சொல்ல முடியும் தைரியமா? சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. மீண்டுமாக மீண்டுமாக. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா. உண்மையாலுமே வா. கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதா? சொல்லுங்க. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. மீண்டுமாக. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். சத்தமாய் பாடுங்க. நல்ல சத்தமாய், நல்ல அதிசயமாய் வழி. மீண்டுமாக சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதம் எனக்காக, அவர் உங்களுக்காக அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. உங்களை அதிசயமாய் நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர். டிக்ளேர் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாருமாய். இந்த முடிவை சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். மீண்டுமாக. அற்புதம். ஆண்டவரே, இவர்கள் டிக்ளேர் பண்ணுவது இந்த புதிய மாசத்துல நடப்பதாக. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி
எத்தனை பேர் உங்களை மட்டுமாய் காத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய கிருபை தான் என்னை காத்திருக்கிறது? ஆமென். அவருடைய அநாதி கிருபை தான் நம்ம இம்மட்டுமாய் நடத்தினது. ஹல்லேலூயா. வேற எதுவுமே இல்லை, வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏதாவது அப்படி ஒன்று இருந்தால் சொல்லுங்க பாப்பா. எனக்குமே இல்லைங்க, நான் வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் பேலன்ஸ் தான் என்னை காத்திருக்கிறது, அல்லது நான் வச்சிருக்கக்கூடிய என் வீடு அதுதான் என்னை காப்பாத்துது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும்னா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, எனக்கு மனுஷன்தான் என்னை காப்பாற்றினா, நான் நம்பினவங்க தான் என்னை காப்பாற்றினாங்கன்னு சொன்னால் ஒருபோதும் சொல்லவே முடியாது. யாரையும் எதையும் குறித்து கையை காட்டி சொல்லவே முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் நிச்சயமான ஆணித்தரமாக நம்ம சொல்ல முடியும். எதுனா அவருடைய கிருபை. சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க, அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மட்டும்தான் நம்மளை நடத்தினது, அவருடைய கிருபை மட்டும்தான் நம்ம தாங்கினது, அவருடைய கிருபை மட்டும்தான் நம்மை நடத்தினது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எல்லாம வேற ஒண்ணுமே கிடையாது. அவர்தான் நம்மை நடத்தினார், அவர்தான் நம்மை தாங்கினார், அவர்தான் நம்மை ஏந்தினார், அவர்தான் நம்மை சுமந்தார், அவர்தான் நம்மை தப்புவித்தார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் ஒருவர் மட்டுமே. நம்மை திடப்படுத்துகிற கிறிஸ்து அவர் ஒருவர் மட்டுமே. அவர் மட்டுமே நம்மை நேசித்து நம்மை வழி நடத்தக்கூடிய கர்த்தராய் இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றிலும் நம்மளுடைய பலவீனத்திலே பலனை தந்து, சுகவீனமாய் இருக்கக்கூடிய நேரத்தில் சுகத்தை தந்து, நம்ம தைரியமற்ற நேரத்தில் தைரியத்தை தந்து நம்மை இம்மட்டுமாய் நடத்தின கர்த்தர் அவர் ஒருவர் மட்டுமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தியிருக்க வேண்டாமா? Oh, thank you, Jesus. எல்லாருமாய் சேர்ந்து நம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? முழு உள்ளத்தோடு. வேற எங்கேயும் நீங்க சிந்தனைகளை சிதறடிக்க கூடாது. இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்கன்னா நீங்க முழுமையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நீங்க ஆராதிக்கணும். உங்க ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்படணும். அது நதியாய் புறப்பட்டு வரணும். தேவனை ஆராதிக்கிறது என்பது ஏதோ ஒரு பாடலை பாடிட்டு போவதல்ல. உங்களுடைய உணர்ச்சியை, உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பற்றுதலை அப்படியே வெளிப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பதாக நீங்க காண்பித்து, அந்த வெளிப்படுத்துதல், அந்த கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக தூப வர்க்கத்தை போல தேவ சமூகத்துக்கு முன்பதாக எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. சொல்லுங்க. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. மீண்டுமாக. உங்க அன்பு பெரியது, உங்க
உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க தயவு பெரியது. மீண்டுமாக உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நல்லா கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. மீண்டுமாக கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. மீண்டுமாக நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. கடந்து வந்த பாதைகளை நம்ம நினைச்சு பார்க்கணும். எப்படி ஒரு வீடியோ இருக்குதுன்னா அல்லது ஒரு டேப் ரெக்கார்டர் அந்த நாட்களில் இருக்கும். திரும்ப 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 நம்ம என்ன செய்வோம்னா அதை ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். என்ன செய்வோம்? அப்படியே அந்த பின்னாடி அப்படியே திரும்பவும் ஆரம்பத்திலேருந்து அப்படியே வந்த இதெல்லாம் நம்ம அப்படியே பார்க்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஒரு வீடியோவை பார்க்கறதுக்கு நம்ம அப்படியே ரீவைண்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். என்ன நடந்தது, என்ன நடக்குது, என்ன கடந்த காலத்துலலாம் நமக்கு வந்தது அப்படின்றதெல்லாம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் இந்த 2025வது வருஷத்தில் 7வது மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறாருன்னா அதை ரீவைண்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பேர்கள் ஏமாற்றினவர்கள் உண்டு. உங்களை எத்தனை பேர் அவச்சொல்லாக பேசினவர்கள் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நிந்தைகளையும் அவமானங்களையும் விதத்தில் நினச்சி கூட பார்க்க முடியாத எத்தனையோ சம்பவங்கள் உண்டு. ஆனால் ஒன்றே ஒன்று உங்களோடு இருந்ததுனால, கர்த்தருடைய சிநேகம் மட்டும், ஆண்டவருடைய அன்பு மட்டும் உங்களோடு கூட இருந்ததுனால தான் இந்த நேரத்தில் நீங்கள் நன்றியோடு நீங்கள் ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்கிறீங்க. இப்போ மட்டும் இல்லை, எப்பயும் நன்றியாக இருக்கணும். வாழ்க்கையில் முடிகிறவர்களும் நன்றியாக இருக்கணும். சிலர் நன்றி கெட்டவர்களாக மாறிடுறாங்க. கொஞ்சம் ஐஸ்வர்யம் வந்துடட்டும், கொஞ்சம் ஆசீர்வாதம் வரட்டும், கொஞ்சம் ஒரு சௌரியங்கள் வந்துடட்டும், கொஞ்சம் ஒரு வாழ்க்கையில் ஒரு 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 கம்ஃபர்டான ஒரு ஜோனுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். கர்த்தரையே மறந்துடுறாங்க, கர்த்தரை அடுத்தபடியாக வச்சிடுறாங்க, கர்த்தரை நினைக்கிறதே இல்லை, கர்த்தருக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறதே இல்லை. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் இருப்பீங்க? ஹல்லேலூயா. எல்லாருமாக எழும்பி நின்று நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாமா? இந்த வார்த்தையை நம்ம நினைச்சு அப்படியே ரீவைண்ட் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். கடந்து வந்த நடத்தி வந்த பாதைகளை ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் எப்படி வரணும்? கண்ணீரோடு சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க, கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கணும். ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறோம்.
அந்த ஆராதனை உண்மையாய் அப்பாவோடு கனெக்ட் ஆகணும், நம்முடைய அப்பாவோடு இணையணும். கனெக்ட் ஆகாம ஆராதிச்சிங்கன்னா அது ஒரு ஆராதனையா இருக்காது, அது ஒரு பாட்டா இருந்துரும். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், கண்களை மூடி நல்லா ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நடத்தி வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. ஆமென். என் வாழ்க்கையில நான் நிறைய தடவை நினைச்சு கர்த்தரை துதிச்சிருக்கிறேன், நன்றி செலுத்திருக்கிறேன். ரொம்ப அதிகமா நான் நினைச்சது உண்டு. என் வாழ்க்கையில எங்க குடும்பத்துல நான்வெஜ் எடுக்கிறது ரொம்ப ரேரா இருக்கும், ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கும். ஒரு சில காலங்கள்ல ஒரு சிக்கன் எடுக்கிறது கூட எங்களுக்கு வசதி இருக்காது. வெறும் கோழிக்காலை போட்டு சமைச்சு சாப்பிட்ட காலங்கள். அது கோழிக்கால் இன்னைக்கு அது விற்கிறாங்க, அன்னைக்கெல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும். தலையும் கோழியும் தூக்கி எறிகிறது, அது டிஸ்போசபிள், அவ்வளோதான், தூக்கி எரிஞ்சிருது, அது எதுக்குமே உதவாது. அதெல்லாம் சாப்பிட்டோம், அதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு இந்த நிமிஷம் இன்னைக்கு நான் 100 கிலோ கோழி எடுக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? ரெஸ்டாரண்ட்டுக்கு கோழியிலேயே மிதங்குறோம். அதெல்லாம் நினைச்சு நான் ஒரு நாள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். நான் எனக்கு ஒரு துளி கூட எனக்கு இல்லாம இருந்தது. நினைச்சு நினைச்சு பார்த்து நான் நன்றி செலுத்துறேன். ஒரு மாசத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் கோழிக்கு மட்டும் நான் செலவு பண்றேன், கோழிக்கு மட்டும். ஏன்னா கர்த்தருடைய கிருபை அந்த இடத்துல இருந்துச்சு. ஆமென். இதெல்லாம் நினைச்சு பார்க்கிறேன். அதுதான் நீங்களும் நானும் நினைச்சு பார்க்கணும். உங்க வாழ்க்கையில செருப்பு போட்டது, செருப்புல ரப்பர் செருப்பு போட்டு கீழே பின்னுக்கு போட்டுட்டு நான் நடந்தது உண்டு. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு விதத்தையும் நினைச்சு பார்த்தோம்னால், இன்னைக்கு நீங்களும் இங்க இருக்கிறவங்களும் எத்தனையோ பேர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. என்னை உயர்த்தின கர்த்தர் உங்களை உயர்த்துவார், என்னை வாழ வைத்த கர்த்தர் உங்களையும் வாழ வைப்பார். கர்த்தர் உங்களுக்கு கீழாக்காமல் உங்களை மேலாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் மட்டும் இருந்துட்டா போதும். கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நல்லா கைகளை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சத்தமாய் உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. சத்தமா கைகளை உயர்த்தி உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. மீண்டுமாக சொல்லு, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, இரக்கம் பெரியதப்பா, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா,
தாயை போல தேற்றுகிறவர், உங்கள் தாயை போல உங்களை அணைத்துக் கொள்ளுகிறவர் ஒருவர் உண்டு. அவர் ஒருவர் உங்களை அணைத்துக் கொண்டிருக்கிறார். தாயினும் மேலாய் நம்ம இது அன்பு கூர்ந்தவர் அவர். ஒரு தந்தைக்கு சமானமாய் இருந்து உங்களை தோளிலே சுமந்தவர் அவர். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ரெண்டு கரங்களையும் தலைக்கு மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நாம் சொல்லுவோம். தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தி என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. நல்ல வாய்களை திறந்து பாடுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து சபையே உங்க அன்பு பெரியது. வாய்களை திறந்து நல்ல கர்த்தரை ஆராதிப்போம். இந்த காலை நேரத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அப்படியே முழங்கால் படியிட முடியும்னு நினைக்கிறவங்க முழங்கால் படிடுங்க. நல்ல முழங்கால் படிக்கிட்டு, சின்ன பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா அப்படியே முகம் குப்புற ஆண்டவருக்கு முன்பதாக நீங்க விழுந்து அப்படியே உங்களை கடந்த காலத்தை நீங்க நினைச்சு பாருங்க. கடந்த காலத்துல நான் எப்படி இருந்தேன், என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என் குடும்பத்தின் நிலை எப்படி இருந்தது, என் பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருந்தது. ஏதோ ஒரு சின்ன வருமானத்தை வச்சுதான் நான் வாழ்க்கை நடத்தினேன். சின்ன ஒரு சூழ்நிலையில் இருந்துதான் நான் வாழ்ந்தேன். ஒரு சின்ன ஒரு வீட்டில் தான் நான் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னை என் பிள்ளைகளை உயர்த்தினார், எனக்கு ஒரு வாழ்வு கொடுத்தார். கர்த்தர் எனக்கு நல்ல வீட்டை கொடுத்தார். கர்த்தர் என்னுடைய தொழிலை கொடுத்தார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்திலே, நிகழ்வின் காலத்திலே நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. Thank you Jesus. Thank you Jesus. நிறைய பேர் நீங்க நினைச்சு பார்க்கல, நினைச்சு பார்க்கணும். அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் அப்பாவை உள்ளத்தின் மனசுல இருந்து நீங்க வாயை திறக்க வேண்டாம். உங்க மனதின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் நடந்து வந்த பாதைகள், நீ நடத்தி வந்த பாதைகள், நீ நடந்து ஆண்டவரே எங்களை நீ நடத்தின பாதைகள் நாங்க நினைச்சு பார்க்கிறோம்ப்பா. ஒரு நேரத்துல நம்ம ஆரம்பம் ஒரு மாதிரி ஒரு குடிசையில நம்ம வாழ்ந்திருப்போம், ஒரு குடிசையான ஒரு வீட்டில் வாழ்ந்திருப்போம். கர்த்தர் நமக்கு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு அநேக வயதானவர்கள் கூட நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பார்த்து நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் நீங்க ஆசீர்வாதத்தை நீங்க கண்ணால நீங்க பார்க்கறதுனால தான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை இன்னும் ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நினைச்சு பாருங்க. நினைத்து பாருங்க. கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு கிருபையை நமக்கு பாராட்டி இருக்கிறார். நம்மளோடு தொழில் செய்யறவங்க கூட
இன்னமும் அவங்க முன்னேறவே இல்லை. அப்படி இருக்கிறவனமா இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் நான் நினைச்சு பார்ப்பேன், என்னை விட எவ்வளவோ படிச்சவன் கூட என் தகுதியை எட்டி பார்க்கவே முடியலையே. நான் நினைச்ச ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருக்கிறேன். ஆண்டவர், அவங்கெல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க, ஆனா என்ன நீங்க உயர்த்தி இருக்கிறீங்களே உங்க கிருபைன்னு நான் நினைச்சேன். ஆண்டவரை நன்றி செலுத்தியிருக்கிறேன். உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் அப்படிதான் எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருப்பார். உங்களோடு உங்க பழகினவர்கள், உங்க சொந்தங்கள், உங்க பந்தங்கள், உங்களோடு வேலைகளை செஞ்சவங்க, உங்களோடு கூட இருந்து படிச்சவங்க, எத்தனையோ பேர்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இன்னைக்கும் அவர்கள் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் மட்டும் உங்களோடு கூட இருந்ததுனால தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு மேலானவராய் இருந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை மென்மேலும் இன்னும் பன்மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஓ ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ ஷதட பாபா மாமா 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 ரதன மாமா கோரியாந்தன நரமரப ஷதட பாபா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க உண்மையாலுமே ஆண்டவரே உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. உங்க இரக்கம் பெரியது, வேற ஒண்ணு இல்லை ஐயா, கிருபை பெரியது, வேற ஒண்ணு சொல்ல முடியாது.
இன்றி என்பலனால் எதுவும் நடக்காதையா. எங்க வாழ்க்கையில உங்களை இல்லாம எங்களுக்கு வாழ்வு கிடைச்சிருக்காது. உங்களை இல்லாம எங்களுக்கு வாழ்க்கையே நடந்திருக்காது ஆண்டவரே. நாங்க இன்னைக்கு மூச்சு விட்டுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் உண்மையா நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னார். இதற்கெல்லாம் காரணம் கர்த்தரா இருக்கிறவர் நீர் மட்டும்தான். நாங்க இன்னும் நாங்க உண்மை சார்ந்து இருக்கணும், உண்மை நாங்கள் நம்பி இருக்கணும். உங்களை விசுவாசித்து இன்னும் உடைய தூய வழியில நாங்கள் நடக்கணும். தகப்பனே, எங்களுக்கு கிருபையை செய்தவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விலையேற பெற்ற இந்த நல்ல நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புதிய மாதத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். புதிய காரியங்கள் இந்த புதிய மாதத்திலே நடக்கத்தான் போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக பல்ல காட்டி சிரித்து சொல்லுங்கள், புதிய காரியத்தை புதிய மாதத்தில் காணத்தான் போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் புதிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த காலை நேரத்திலே தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து, ஆண்டவரே இந்த நாளில் என்ன வார்த்தையை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் எனக்கு காட்டின ஒரு வார்த்தை, இந்த மாதமானது ஒரு பரிபூர்ண மாதமாய் இருக்க போகிறது என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. பரிபூர்ணமான மாதம். இந்த மாதம் பரிபூர்ணத்தின் மாதமாய் இருக்கிறது. வேதத்தை எல்லாருமாக திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசித்தோம் என்றால், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். மீண்டுமாக கீழே இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்கலாம். நானோ அவைகளுக்கு, எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, நல்ல சத்தமாய் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நானோ அவைகளுக்கு ஜீவனை உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாக எல்லாருமாய் ஒரு மனதாய் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. முதல் மனிதனாயிருந்த ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவன் பரிபூரணமாய் பெற்று கொண்டிருந்தான். பரிபூரணம் என்று சொன்னால், பூரணம் என்று சொன்னால், அந்த பூரணம் என்கிறதனுடைய அர்த்தம் என்னவென்றால் முழுமை என்று தான் அர்த்தமாகிறது. முழுமை இல்லையா? முழுமை என்றது அர்த்தம். அதில் எந்த குறைவும் இல்லை, எல்லாமே முழுமையாய் முடிந்துவிட்டது, எல்லாம் முழுமையாக இருக்கிறது தான் பூரணம் என்பது. ஆனால் பரிபூரணம் என்று சொன்னால் அது இன்னும் முழுமையிலும் முழுமை, அது இருக்கிறதுலே இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் பரிபூரணத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆமென் என்று சொல்லுவோம். இதை ஆதியாகம புஸ்தகத்திலே முதல் மனிதனாக இருந்த ஆதாமனுடைய வாழ்க்கையை துவங்கின காலத்தை பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் அந்த ஆதாமுக்கு எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் கொடுத்திருந்தார். ஆதாமனுடைய வாழ்க்கையில் பசிக்காக தேடி எங்கேயும் அங்கங்கேயும் போய் மண்வெட்டி எடுத்து உழைக்கணும், வேலைக்கு போகணும், காலையிலேருந்து இந்த நேரம் வரலும் டியூட்டியை செய்யணும், ரொம்ப கஷ்டப்படணும், தலையில் தூக்க முடியாத சுமையை தூக்கணும், அதை பார்க்குறதா இதை பார்க்குறதா, குடும்பத்தை பார்க்குறதா மனைவியை பார்க்குறதா, மனைவியை எப்படி காப்பாற்றுறது, இப்படிங்கிற எந்த விதமான கவலையும் இல்லை, வேதனையும் இல்லை, துக்கமும் இல்லை, துயரமும் இல்லை, எதுவுமே சஞ்சல தவிப்புகள் எதுவுமே இல்லாமல் கர்த்தர்
அந்த ஆதாமுக்கு எல்லாவற்றையும் முழுமையாக்கி அவர் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு கொடுத்திருந்தார். ஆமென். அந்த ஏதேன் தோட்டமானது மிகவும் பூரணமாயிருந்தது. அந்த இடத்திலே பார்த்தீங்கன்றால் வெள்ளிகள் இருந்ததாம், பொன்னுக்கள் இருந்ததாம், மாணிக்க கற்கள் இருந்ததாம், அநேக விதமான விலை உயர்ந்த கற்கள் இருந்தது. அநேக ஐபிராத் நதிகள் எல்லாம் ஓடிச்சாம், தண்ணீருக்கு குறைவில்லை. அது மட்டும் இல்லாதபடி அங்கிருந்த மிருகங்கள், பறவைகள், இங்கே இருக்கக்கூடிய ஊர்வனவைகள் எல்லாமே எப்படி இருந்தது என்றால் சமாதானத்துடன் இருந்ததாம். ஆமென். அங்கே கடிக்க கூட தெரியாது. சிங்கத்துக்கு சிங்கம் வந்துட்டு என்ன சண்டை போட்டுக்க தெரியல. இப்படிப்பட்ட எந்த விதமான இது இல்லாமல் அமைதியாக இருந்தது என்றால் இந்த அமைதியான ஒரு பூரணமான ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை ஆதாமும் ஏவாளும் பெற்றுக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் அந்த பரிபூரணமான ஆசீர்வாதத்தை ஒரு கட்டத்திலே அவர்கள் இழக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். பிசாசனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். ஆனால் இந்த முதல் ஆதாம் இழந்த அதே விஷயத்தை இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் இழந்து போன அனைத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த உலகத்திற்கு வந்து அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஜீவனை கொடுத்து, தம்முடைய இரத்தத்தை கொடுத்து அவர் என்ன செய்தார் என்றால் நமக்கு எல்லாவற்றையும் அவர் நமக்கு விலைக்கரியமாய் கொடுத்து நமக்கு ஆசீர்வாதத்தை, பூரணமான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக வந்தார். அதனால தான் இந்த வேத வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னவென்று சொல்லுகிறார் என்றால், நானோ அவைகளுக்கு ஜீவனை உண்டாயிருக்கவும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது சொல்லுங்க பார்க்கலாம், அது பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த ஜீவன் நமக்கு ஜீவனற்ற ஒரு சூழ்நிலையிலே, ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலே அதற்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாய் இருக்கும்? கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்திலே புதிய காரியத்தை, ஒரு புதிய ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? பசிச்சவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு கிடைக்கும். பசிச்சவங்களுக்கு மட்டும்தான், அழுகிற பிள்ளைகளுக்கு தான் என்ன கிடைக்கும்? பால் கிடைக்கும், இல்லையா? அப்போ விரும்புகிறவர்கள், நீங்கள் ஆசையாய் நீங்கள் தொடரக்கூடியது, ஆசையாய் விரும்புகிறதை கர்த்தர் நிச்சயமாலுமே உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்ன விதமான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றால், முதலாவதான காரியம் என்னவென்பதை குறித்து பார்க்கலாம். எல்லாருமாக திருப்பிக் கொள்ளுவோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாய் உங்களுக்கு இருக்க போகிறது என்றால், சந்திக்கக்கூடிய எல்லா சவால்களிலும் கர்த்தர் உங்களுக்கு பரிபூரணமான கிருபையை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அபண்டன்ஸ் கிரேஸ் டு ஃபேஸ் எவ்ரி சேலஞ்ச். உங்களுடைய சேலஞ்சுகள், உங்களுடைய சவால்கள் எது வேணாலும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எல்லா சவால்களை சந்திக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் இருந்து அவர் என்ன செய்கிறவர் என்றால், அவர் பரிபூரணமான கிருபையை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிருபையை, பரிபூரணமான கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். வேதவசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. வாசிக்கலாம், எல்லாருமாக திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை எல்லாருமாக வாசிங்கள் பார்க்கலாம். அதற்கு எல்லாருமாக சேர்ந்து வாசிக்கலாம் பார்க்கலாம். வாசிங்கள் பார்க்கலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே உன் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். இந்த மாதமானது உங்களுக்கு கிருபையை அள்ளி கொடுக்கிற மாதமாக இருக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே கிருபை அதிகமாக, உங்களுக்கு பரிபூரணமான கிருபை
இந்த மாதத்திலே உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நிறைந்த ஒரு கிருபையை இந்த புதிய மாதத்திலே இந்த மாதத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறவர். அவர் காலையிலே எழுந்திருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். என் கிருபை உனக்கு போதும். இந்த மாதத்தில் நீங்கள் எழும்பி நிற்கும் பொழுதே, எழுந்து நீங்கள் கண்ணை முழிக்கும் போதே, கண் விழித்து நீங்கள் பார்க்கும் பொழுதே ஆண்டவருடைய கிருபையை இந்த திருச்சபை அதிகமாக பெற்றுக்கொள்ளப் போகிறது. ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன். கிருபை என்று சொன்னால் இந்த மாதத்திலே கிருபை சோதனைகளை மேற்கொள்வதற்கு உதவுகிறது. கிருபை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய சோதனைகள், உங்கள் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய அநேக போராட்டங்கள், உங்கள் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய அநேக கேள்விகளுக்கு இந்த கிருபை உங்களுக்கு நிச்சயமாலுமே பதிலை கொடுக்கிறதாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஆகவே நீங்கள் கிருபையை இந்த புதிய மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கிருபை கொஞ்ச நஞ்சமான கிருபை அல்ல, உங்களுக்கு பரிபூரணமான கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிருபை உங்களை சோதனையில் இருந்து, எல்லா விதமான ட்ரபிள்ஸ், எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான போராட்டங்கள், எல்லா விதமான கஷ்டங்கள், நீங்கள் சந்திக்கக்கூடிய கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள், கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த எல்லா வேதனைகளுக்கும் கிருபை உங்களை தப்புவிக்க வல்லவதாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கிருபையின் மேலே கிருபையை கொடுத்து உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கின்றார். ஆமென் என்று சொல்லுங்க. மற்றுமாய் கிருபை என்ன செய்கிறது என்றால், கிருபை மன்னிப்பதற்கு மட்டுமல்ல, கிருபை உங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பதற்கு மட்டுமல்ல. ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிருபையை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறது. ரட்சிப்புக்கு மட்டுமல்ல, அல்லது பாவ மன்னிப்புக்கு மட்டும் கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அது உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீக பலனை கொண்டு வருகிறது. ஆமென் என்று சொல்லுங்க. அப்போ அது தெய்வீக ஸ்ட்ரென்த்தை, உங்களுக்கு ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு கொடுக்கிறது. ஒரு தெய்வீக உங்களுக்கு பலனை உங்களுக்கு கொடுத்து கிருபையை இந்த புதிய மாதத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த கிருபையின் மூலமாக நீங்கள் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு பலவீனங்கள் வரும் பொழுது, உங்களுக்கு சோர்வுகள் வரும் பொழுது, உங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு பலனாயிருக்க போகிறது. கர்த்தருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய பலவீனத்திலே அதனுடைய கிருபை, தேவன் கொடுக்கிற கிருபை மட்டுமே உங்களை தாங்குகிறதாக இருக்கிறது. ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென் என்று சொல்லுவோம். மற்றுமாய் இந்த மாதத்திலே, இந்த பூரணமான மாதமாய் இருக்கிறபடியினாலே, இந்த மாதம் ஒரு முழுமையான ஒரு மாதமாய் இருக்கிறபடியினாலே, இந்த கிருபை உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே புரண்டு ஓடப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை உங்களுக்கு புரள செய்கிறது. கிருபையின் மேலே கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, நீங்கள் ஒருவேளை நீங்கள் வாழ்கிற ஒரு வீட்டில், சின்ன வீட்டில் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அக்கம் பக்கத்தினர்கள் உங்களை பொறாமையோடு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை குறித்த அவச்சொல்லான வார்த்தைகளை சொல்லி உங்களை வேலைக்கு முன்பதாக வேலையை செய்வதற்கு விடாமல் இருக்கலாம். நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல அநேக விதமான பொறாமை கண்களோடு உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் திருச்சபையே, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். என்ன வார்த்தை என்றால், உங்களுக்கு இந்த புதிய மாசத்திலே கிருபை உங்களுக்கு புரண்டு வரப்போகிறது. அது நதியாய் ஓடப்போகிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும், உம்முடைய கிருபையை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுங்க. ஆமென். இந்த கிருபையை நீங்கள் அதிகமாய் நீங்கள் அனுபவிக்கணும். தேவன் இந்த கிருபையை உங்களுக்கு அதிகமாய் தருகிறவர். இந்த கிருபையை நீங்கள் புரண்டு ஓடுவதை நீங்கள் உங்கள் கண்களின் மூலமாய் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். உங்கள் ஆண்டவர் உங்களை என்ன சூழ்நிலையில் போனாலும் சரி, உங்களை அப்படியே தப்புவிப்பதற்கு அவர் ஏதுக்களை உண்டாக்குவார்.
சிங்கத்தின் வாயிலிருந்து தானியேலை ரட்சிப்பதற்கு அவர் தேவன் வல்லவராயிருப்பார் என்றால், உங்களை அநேக சிங்கங்களின் வாய்களிலிருந்து, உங்களை அநேக விதமான எரிகிற அக்கினி சுவாலையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு டிக்ளேர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் எனக்கு போதும். உம்முடைய பலன் எனக்கு போதும். ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகும் என்று சொல்லுகிறது. ஆமென். பாவம் பெருகிற இடத்திலேயே கிருபை அதிகமாய் பெருகுமா? ஆண்டவர் பாவத்திற்கு, இங்கே கவனிங்க, பாவத்திற்கு அவர் எதிர்த்து நிற்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். பாவத்துக்கு தான் எதிர்த்து நிற்கிறாரே ஒழிய பாவிகளை மிகவும் நேசிக்கிறவராக இருக்கிறார். அப்போ பாவம் பெருகுகிற இடத்திலே கிருபை பெருகும் என்று சொல்லுகிறது. அப்போ பாவம் பெருகிற இடத்திலே கிருபை பெருகிறது என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கிருபை பெருகுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு கிருபையை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ அவருடைய கிருபை உங்களுடைய பலவீனம், என்ன விதமான பலவீனமாக இருக்கலாம். ஒருவேளை சரீரத்தில் பலவீனமாக இருக்கலாம், ஒருவேளை மனசில் உங்களுக்கு பலவீனங்கள் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பலவீனங்கள், அநேக பலவீனங்கள் இருக்கலாம். உங்களுடைய பலவீனத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒருவர் அறிந்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க. உங்களுடைய பலவீனத்தை வைத்து பிசாசு இன்னும் பலவீனமாக்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் பிசாசுக்கு முன்பதாக தேவன் நிற்க முடியாது. தேவன் அதைவிட மேலான காரியத்தை அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கின்றார். ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென். பிசாசு அவன் பலவீனத்தை நம்முடைய தேவன் என்ன செய்திருக்கிறார்? அறிந்து வைத்திருக்கிறார். அவனுடைய பலவீனம் என்ன என்பதை நம்முடைய தேவன் அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய பலவீனத்தை அவனை வச்சே சாத்தி நமக்கு கர்த்தர் பலத்தை தருகிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதமானது உங்களுக்கு கிருபையை பரிபூரணமாய் கொடுக்கிற, சவால்களை மேற்கொள்வதற்கான கிருபையை உங்களுக்கு பரிபூரணமாய் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். ஆமென் என்று சொல்லுவோம். இரண்டாவதாக கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு எவ்விதமான ஆசீர்வாதத்தை தருவார் என்றால், கர்த்தர் எல்லா தேவைகளும் பரிபூரணமாய் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது. ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் சித்தம் வைத்திருக்கின்றார். எல்லாருமாக திருப்பிக் கொள்ளுவோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம எல்லாருமாக இணைந்து வாசிக்கலாம். எல்லாருமாக இணைந்து வாசிங்கள் பார்க்கலாம். எல்லாருமாக திருப்பிக் கொண்டீங்களா? பிலிப்பியர் பக்கம் 224 274 சாரி, ஏனென்றால் நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். பக்கத்தை திருப்பிக் கொள்ளுவோம். பிலிப்பியர் 4:19 எல்லாருமாக இணைந்து வாசிக்கலாமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் படி என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இந்த வருஷமானது, இந்த மாதமானது ஒரு சப்ளையின் மாதமாக மாறப்போகிறது. உங்கள் தேவைகளை சந்திக்கப்படக்கூடிய அவர்தான் உங்களுடைய சப்ளையராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய சப்ளையர். அவரிடத்திலிருந்து தான் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆமென். உங்கள் தேவைகள் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ
எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு வேதத்தில், நீங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதுங்க. இந்த மாதத்தினுடைய தேவைகள் என்னென்ன தேவைகள் இருக்கிறது, உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகள், உங்கள் குடும்பத்தின் தேவைகள், உங்கள் உணவுக்குரிய தேவைகள், உங்கள் கடனை அடைக்கக்கூடிய தேவைகள், உங்களுடைய வருமானம் எவ்வளவு வேணும் என்பதற்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுதுங்க. கர்த்தர் இந்த தேவைகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தின் கடைசியில் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் பூரணமாக்கி தந்திருப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய இஎம்ஐ எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய வீட்டினுடைய வாடகையை கர்த்தர் கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். ஆமென் என்று சொல்லுங்க. அவர் வறண்டு போகிற அளவிற்கு தேவனுடைய நம்மளுடைய வாழ்க்கை வறண்டு போகிற அளவுக்கு ஆண்டவர் விடுகிறவர் அல்ல. அவர் வறண்டு போய் விடாதபடி, வறண்டு போகிற மாதிரி இருக்கலாம், ஒரு வேளை வறண்டு போகிறது போல வறட்சியை போல காணப்படுகிறது சூழ்நிலைகள் வர போல இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தை மட்டும் நீங்கள் விட்டு விடவே கூடாது. என் தேவைகளை சந்திக்கக்கூடிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லணும். சங்கீதம் 23:1 வசனத்தை நம்ம இன்னைக்கு வாசித்தோம் இல்லையா? கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய. இதை நீங்க விசுவாசிங்க. இந்த வார்த்தையை நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. கர்த்தர் என் குறைவுகளை நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். எல்லா தேவைகள் உங்க வாழ்க்கையில என்ன விதமான தேவைகள், எனக்கு தேவைகள், ஒவ்வொரு தேவைகளையும் நினைச்சு ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டு நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். இந்த மாசத்துல மட்டும் எனக்கு 25 லட்சம் எனக்கு தேவை ஒரு புதிய காரியத்தை செய்யறதுக்கு. எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும்னு நான் காத்துட்டு இருக்கிறேன். நான் காத்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாலுமே என் வாழ்க்கையில் அற்புதத்தை இந்த மாசத்திலே செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையிலும் செய்வார். தேவைகள் எல்லாருக்குமே இருக்கிறது. நீங்க என்ன கூப்பிட்டு நீங்க கேள்வி தேவைகள், உங்க தேவை எழுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பெரிய மல்லிகை லிஸ்ட்டை போடுவேன். உங்களை கேட்டால் நீங்களும் ஒரு பெரிய மல்லிகை லிஸ்ட்டை போடுவீங்க. கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிவதற்கு முன்னதாக, நாளைக்கு அடுத்த வாரத்தில் என்ன தேவை உங்களுக்கு எழும்ப போகுது என்பது உங்களுக்கு கூட தெரியாது, உங்க மூளைக்கு கூட எட்டாது. கர்த்தருக்கு முன்பதாக எல்லாம் போய் தெரிஞ்சிருக்கும். கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு இன்னும் அடுத்த மாதத்தில் உனக்கு என்ன தேவை இருப்பதை நீங்கள் அறியாவிட்டாலும் கர்த்தர் ஒருவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, சூழ்நிலைகளுக்கு மட்டும் தேவைகளை சந்திக்கிற தேவன் அல்ல நம்முடைய கர்த்தர். சூழ்நிலைகளுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு தேவன் வந்துட்டு இந்த சூழ்நிலை இவ்வளவு இருக்குதா, இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உனக்கு நான் கொஞ்சமாக நான் கொடுக்குறேன், கொஞ்சம் கிள்ளி கொடுக்குறேன், கொஞ்சமாக நீ வச்சுக்கோ அப்படி என்று சொல்லி உன் சூழ்நிலைகளை அப்பப்போ சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் கொடுக்கிற தேவன் அல்லவே அல்ல. அவர் தம்முடைய மகிமையின் படியே, தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறவர் என்றால் பரிபூரணமாய் உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு பரிபூரணமாய், அவர் வந்துட்டு என்ன சொல்லுகிறார், வேதவசனம் சொல்லுகிறது, ஆங்கிலத்தில் இது அழகா சொல்லுகிறது, அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ் அண்ட் க்ளோரி என்று சொல்லுகிறது. அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ், அவருடைய ஐஸ்வர்யத்தின் படியே, அவருடைய மகிமையின் படியே ஆண்டவர் உங்களை வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. கர்த்தர் பாருங்க, இந்த மாதத்திலே விசுவாசத்தினாலே பரலோகத்தினுடைய பொக்கிஷங்கள் உங்களுக்கு திறக்கும்படியான விதத்திலே கர்த்தர் உங்களுக்கு யாரை கொண்டும் கர்த்தர் உங்களை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். ஆமென், ஆமென். யாரை கொண்டும், நீங்க அறியாதவர்கள், உங்களுக்கு தெரியாதவர்கள், நீங்க யாரை எதிர்பார்க்கிறீங்க, எதிர்பார்க்கிறவர்கள் கூட உங்களை விட்டு விலகி போயிடலாம். உங்கள்கிட்ட நோன்னு சொல்லிட்டு போயிடலாம், முடியாது இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் முடியாதுன்னு சொன்னவர்களை நீங்க நம்பாதீங்க. முடியும், நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தரை நீங்க நம்பி பாருங்க. கர்த்தர் காக்கையை கொண்டு கூட உங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முடியாததை முடிய வைக்கிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். இந்த மாதமானது உங்களுக்கு தேவைகளை பரிபூர்ணமாய் சந்திக்கிற மாதமாய் இருக்க போகிறது.
கர்த்தர் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். ஒரு முடிவெடுங்க, முடிவாய் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த மாதத்திலே குறைவுபடுவதே இல்லை, நான் குறைவுபட்டு போவதே இல்லை. என் தேவைகள் யாவையும் முழுமையாய் சந்திக்கப்பட போகிறது. என் கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக, எனக்கு அற்புதம் செய்வாராக, என் குடும்பத்தை தாங்குவாராக, என் வாழ்க்கையை தாங்குவாராக. எல்லா குறைவுகளும் நிறைவாக்கப்பட போகிறது இந்த மாதத்தில். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தா மட்டும்தான் தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் காண முடியும். விசுவாசிக்காமல் நீங்கள் 10 வருஷம் என்ன 50 வருஷம் விசுவாசியாக இருந்து நீங்கள் விசுவாசிங்கிற ஒரு பேருக்கே அடையாளமே இல்லைன்னா ஒருபோதும் வேலையே நடக்காது. ஆமென், ஆமென். கர்த்தர் விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அற்புதத்தை செய்வார். விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் தேவனாக இருக்கிறார். இந்த விசுவாசம் தான் உங்களுக்கு ரட்சிப்பையே கொடுத்தது. ஆமென். சும்மா இந்த ஒரு ரிலிஜியஸ்க்காக வந்துட்டு, ஒரு மதத்துக்காக வந்துட்டு இப்படி சபையில் வந்து உட்காந்துட்டு பெஞ்சு தொடச்சிட்டு போகிறதுக்காக வரக்கூடாது, வராதிங்க. சபைக்கு ஏன் வரவென்றால் விசுவாசத்தில் பெருகுவதற்கு தான். விசுவாசம் உள்ள ஜெபந்தான் என்ன செய்யுமா? பிணியால ரட்சிக்கும், பிணியால சுகமாக்கும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. விசுவாசம் கடுகளவு விசுவாசம் இருக்கும் என்றால் அது மிகப்பெரிய ஒரு மலையை கூட என்ன செய்திருமா? பெயர்த்து போட்டுடுமா. அப்போ கர்த்தர் மேலே உங்கள் விசுவாசத்தை வைங்க, நம்பிக்கை வைக்காதீங்க. நம்பிக்கை என்பது காணக்கூடியது. அங்கே ஒரு கேமரா இருக்கிறது என்பதை நான் பார்க்குறேன், கண்ணால் பார்க்க முடிகிறது. இந்த தூண் இருக்கிறது என்பது கண்ணால் பார்க்கிறது. இது ஒரு நம்பிக்கை, இது நிச்சயமாலுமே இந்த இடத்துல தான் இருக்குது என்பது. ஆனால் காணாமல் நம்புகிறோம் பார்த்தீங்களா, அதன் பேர் தான் என்னது? கர்த்தர் இங்கே இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார், நிச்சயமாலுமே என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்று நம்புகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். ஆமென். நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. கண்ணால் பார்க்கிறது தான் நம்பிக்கை. கண்ணால் பார்க்க முடியாமல் என் தேவன் நிச்சயமாலுமே எல்லா காரியத்தையும் வாழ்க்கையில் செய்வார் என்று சொல்லி நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா, அளவு கடந்த நம்பிக்கை வைக்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு பயங்கரமான வெறித்தனமான ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்க இல்லையா, அதுதான் யா விசுவாசம். ஆமென். கர்த்தரை நீங்கள் சார்ந்து விசுவாசித்து நீங்கள் வாழுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாலுமே, கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு, கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். மூன்றாவதான காரியம், இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்றால், கர்த்தர் எல்லா இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா புயல்கள், இந்த புயல்களின் மத்தியிலும் இருந்து உங்களுக்கு கர்த்தர் தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தலாம். இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தின் மாதமாய் இருக்க போகிறது. ஆமென். உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கெடுப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கெடுப்பதற்கு, எனக்கு வாழ்க்கையில் வாழ பிடிக்கலையே என்கிற சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சத்துருடைய ஏதுக்கள் எல்லாம் எழும்பலாம். யாரை கொண்டு வேணாலும் எழும்பலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை கொண்டு எழும்பலாம், உங்கள் பிள்ளைகளை கொண்டு எழும்பலாம், உங்களோடு கூட பிறந்தவர்களை கொண்டு எழும்பலாம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோடு கூட பழகினவர்களை கொண்டு எழும்பலாம், உங்களுடைய உற்றார் உறவினர்களோடு எழும்பலாம். வேதவசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று சொல்லுகிறது. உபத்திரவம் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழணும்னா ஒரே வாழ்க்கை, எங்கே போகணும்? நேராக போய் அங்கே சேர்ந்துடணும். எங்கே? அங்கே தான். பரலோகத்துக்கு போகிறோமோ எங்கே போகிறோமோ, உபத்திரவமே இருக்கக்கூடாதையா அப்படின்னா அங்கே தான் இல்லையா? உலகத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும்? மனுஷனாக நம்ம வாழவே கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் தேடிக்கிறாங்க, தானாக தேடிக்கிறாங்க. எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு, கடன் பிரச்சனை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு, அவமானத்தை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு, சில நேரத்தில் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கூட பரீட்சை எழுதி முடிச்சுட்டு பரீட்சையில் சரியான மார்க் இல்லையா, எனக்கு இந்த உபத்திரமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க? தன்னுடைய வாழ்க்கையை இந்த இழந்து போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் என்றால்,
பரிபூர்ண சமாதானத்தின் மாதமாய் உங்கள் மாதம் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், ஏசாயா 26 3வது வசனத்தை வாசிங்கள். சத்தமாய் எல்லாருமாக சேர்ந்து வாசிங்கள் பார்க்கலாம். நீங்களும் வாசிங்கம்மா, எல்லாருமாக சத்தமாய் வாசிக்கலாம். உம்மை எல்லாரும் திருப்பிக்கிட்டீங்களா? எல்லாரும் திருப்பிக்கிட்டீங்களா? இல்லைனால் பாருங்க, ஸ்கிரீனை பாருங்க, எல்லாருமா சத்தமாய் வாசிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். தெய்வ பிள்ளைகளே, திருச்சபையே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் பூரண சமாதானத்தின் மாதமாய் இருக்க போகிறது. நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். ஆண்டவர் உங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார். அம்மா, ஆண்டவர் உங்களை பூரண சமாதானத்துடன் இந்த மாதத்தில் உங்களை காத்து கொள்ளுவார். சகோதரனே, நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை எல்லா விதமான அலைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், உங்களுக்கு உருக்குலையக்கூடிய, உங்கள் வாழ்க்கையே முடிந்து போகக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்படக்கூடிய அலைகள் வரலாம். ஆனால் அந்த அலைகளின் மத்தியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அலை ஏற்படும், அலை ஏற்படாமல் இருக்காது. பிரச்சனைகள் ஏற்படும், போராட்டங்கள் ஏற்படும், நிந்தைகள் ஏற்படும், அவமானங்கள் ஏற்படும், தூஷண வார்த்தைகள் ஏற்படும். நீங்கள் அழிந்து போகக்கூடிய நிலைமைக்கு, சீஷர்கள் படகுல படுத்து உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது, பயணம் செய்து கொண்டு இருக்கும்போது அமிழக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கும் வரலாம் இல்லையா? உங்களை போட்ல இருந்து அப்படியே தூக்கி கீழே கூட நீங்க போடலாம். இப்படிப்பட்ட நிலைகள் கூட வரலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அலைகளின் மத்தியிலும் இருந்து, போராட்டத்தின் மத்தியிலும் இருந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சமாதானம் என்பது வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, அது உணர்ச்சியினால் உங்களுக்கு உண்டாகிற மெய் சமாதானமாய் இருக்கிறது, மூளையில் உண்டாகிறது. இந்த சமாதானத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா தான் நிம்மதியாக நீங்கள் தூங்க முடியும். இந்த சமாதானத்தோடு இருந்தீங்கன்னா தான் உண்மையாய் நீங்கள் சிரித்து நீங்கள் பேச முடியும். இந்த சமாதானம் உங்களுக்குள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தைரியமாய் வாழ முடியும். இந்த சமாதானம் உங்களுக்குள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டிய காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் கோழையாக மாறிடுவீங்க. தெய்வீக சமாதானம் உங்களுக்குள் ஆளுகை செய்யும்போது நீங்கள் இருக்கக்கூடிய பலத்தை கொண்டு நீங்கள் இன்னும் அதிகமாய் நீங்கள் பலத்தை கொண்டு நீங்கள் வாழ முடியும். கர்த்தர் பலத்தின் மேல் பலனை கொடுத்து உங்களை கழுகை போல எழும்பி உயர பறக்க செய்கிறவராக இருக்கிறார். உயர எழும்ப செய்கிறவர் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் இருக்கக்கூடிய பலத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் போங்கள். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கின்றார். ஆமென். பிரச்சனையின் நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில் இயேசுவை மட்டும் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் விசுவாசித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை நீங்கள் அதிகமாய் வாய்களை நீங்கள் சொல்லுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க. இந்த கன்ஃபஸ் பண்ணுறது, இந்த வார்த்தையை அறிக்கை எடுக்கிறது இல்லையா, இந்த அறிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிங்கள் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னவென்று சொல்லுகிறார் என்றால், சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் திருச்சபையை நல்லா கவனிங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய அப்பாவோ, உங்களுடைய பாட்டியோ, தாத்தாவோ உங்களுக்கு சொத்தையோ சொகத்தையோ வச்சுட்டு போகாமல் இருந்திருக்கலாம். சில நேரத்தில் கடனையே வச்சுட்டு போயிருந்திருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு சொத்தையோ ஜீவன் இதையும் வைக்கிறதில்ல. அதை விட மிக முக்கியமானது, அதை விட மேலானது, கர்த்தருடைய சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். ஆமென். இந்த சமாதானம் இருந்தால் மட்டும்தான். காசு பணம் மட்டும் இருந்துட்டா நம்ம வாழ்க்கையில் நம்ம சமாதானமாக இருந்துட முடியுமானா? இல்லவே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பணக்காரர்கள், எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள், காசு பணம் இருக்கிறது, சொத்து சுகம் இருக்கிறது, திருமண இடமெல்லாம் அவர்களுக்கு எத்தனையோ விதமான ப்ராப்பர்ட்டிஸ்கள் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நோ பீஸ். வாழ்க்கையில் சமாதானமே இல்லை. ஆனால் சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் ஏதோ வேற எங்கேயோ இருந்து உங்களுக்கு அடுத்தவனுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றது அல்ல. அங்கேருந்து எங்கேயோ நான் வாங்கி, எங்கேயோ இருந்து நான் பிடிச்சி நான் விலை கொடுத்து நான் உனக்கு வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன் என்பது அல்ல. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், யாருடைய சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? என்னுடைய சமாதானத்தையே. கர்த்தர் அவருடைய சமாதானத்தையே பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அந்த சமாதானமே உங்களை வழி நடத்த போகிறது. அவருடைய சமாதானமே உங்களை நிம்மதியாக வாழ வைக்க போகிறது. இந்த மாதத்தில் நல்ல நிம்மதியாக தூங்கி நீங்கள் எழுந்திருக்கணும். ஆமென். நிம்மதியே இல்லாமல் எனக்கு தூக்கமே இல்லைன்னு சொல்லவே கூடாது. சொல்லணும். வாய்களை சொல்லி, வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் நிம்மதியாக தூங்க போகிறேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், நிம்மதியாக தூங்குங்க. அதனால் சபையில் தூங்கிறாதீங்க. வீட்டில் நல்ல நிம்மதியாக தூங்குங்க. கரெக்டாக வந்து என்ன செய்யணும்? தூக்கம் வந்துடணும். நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க. நீங்கள் முடிவாக சொல்லுங்கள், எனக்கு கர்த்தர் எனக்கு நல்ல நித்திரையை, தமக்கு பயந்தவனுக்கு நித்திரையை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனக்குள்ள தெய்வீக சமாதானம் இருக்கிறது. எனக்குள் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்கிறது. அந்த அவர் கொடுத்திருக்கிற இந்த தெய்வீக சமாதானம் எனக்குள் ஆளுகை செய்கிறதுனால நான் இந்த உலகத்திலே நான் சமாதானமாய் வாழுவேன். நான் தூக்கத்தில் கூட சமாதானமாய் தூங்குவேன். பேய் அழுத்துறத போல, பிசாசு கழுத்தை பிடிக்கிறத போல, ஒருத்தர் நெஞ்சு மேலே ஏறி உன்னை குத்துறத போலலாம் கனவு காணாதீங்க. ஆமென். சிலர் எந்திரிச்சாவே அப்படி தான் சொல்லுவாங்க, நைட்டெல்லாம் அண்டுக்கிட்டேன் பேன். ஒன்றும் கிடையாது. எதையும் நினச்சி நீங்கள் அலறவும் கூடாது, விரலவும் கூடாது. தெய்வீக சமாதானம் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு தெய்வீக சமாதானத்துடன் தூங்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு நல்லா தூங்குங்க. ஆமென். கண்ட செல்ஃபோனையும் பார்த்துக்கிட்டே நீங்கள் தூங்குனீங்கன்னா அப்புறம் வரும், உங்களுக்கு எல்லாமே வரும். மேலே வரும், கீழே வரும். மேலே கழுத்தை பிடிச்சி நசுக்கிறது என்ன, சுருக்குட்டே தூக்குற மாதிரி கூட என்ன செய்யும்? எல்லா கனவும் வரதான் செய்யும். தெய்வீக வசனத்தை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுங்கள். வார்த்தை தான். இந்த வார்த்தை அப்படியே கவனிங்க. இந்த டீ பேக் இருக்குது. எத்தனை பேர் டீ பேக் பார்த்துருக்கீங்க? டிப்டி தண்ணி டம்ளரில் இருக்கும், சுடு தண்ணி இருக்கும். ஒரு டீ பேக்கை எடுத்து நூல் போட்டிருக்கும், ஒரு பை இருக்கும். அந்த டீ பேக்கை எடுத்து நீங்கள் இந்த டீ வெறும் தண்ணி, சுடு தண்ணி தான். அதுக்குள்ளே எந்த விதமான மனமும் இருக்காது, நிறமும் இருக்காது, ருசியும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த சாதாரணமான இந்த சுடு தண்ணியில் இந்த டீ பேக் அப்படியே நீங்கள் உள்ளே போட்டுட்டு அப்படி 2 நிமிஷம் மட்டும் இப்படி பேசிட்டு வைங்க பார்ப்போம். அந்த டீ சாதாரணமான தண்ணி என்னவா மாறிடுது, அப்புறம் டீயாக மாறிடுது. அதனுடைய சாரங்கள், அதனுடைய நிறங்கள், அதனுடைய சுவைகள், அவைகள் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே என்ன செஞ்சிருது? இறங்கிருது. அதுக்கப்புறம் தான் இது வந்து அமிர்தமாய் மனமாக மாறுது. அதே போல தான் கர்த்தர் உங்களுக்கு நல்ல மூளையை கொடுத்துருக்கிறான்னா, அந்த மூளையில் இறக்குறது நீங்கள் என்னத்தை இறக்குறீங்க? கர்த்தருடைய வசனத்தை அப்படியே ஆணி வச்சு இறக்குன்னு சம்புட்டியை வச்சு இறக்குங்க, உள்ளே இறக்குங்க. இந்த மூளைக்குள்ளாக்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் இறக்குங்க. கண்ட பிரச்சனையை மூளைக்குள்ளே இறக்காதீங்க. கண்ட போராட்டத்தை, அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அந்த பிள்ளையை பார்த்தா இதெல்லாம் உருப்பிடுமான்னு தெரியல, அதை பார்த்தா இதெல்லாம் விளங்காத மாதிரி தெரியுதுன்னு இதை போட்டு இறக்காதீங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில் என்னோடு கூட இருக்கிறார். அவரது கோலும் அவருடைய தடி என தேற்றப் போகிறது. நான் இந்த உலகத்தில் என் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் ஒரு பந்தியை போட தான் போகிறேன். அவருடைய சமாதானத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவருடைய சந்தோஷத்தை எனக்குள் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய தெய்வீக சமாதானத்துடன் நான் இந்த உலகத்தில் தைரியமாய் வாழுவேன் என்கிற
ஒரு வார்த்தையை நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த வார்த்தை உங்களை மாற்றத்தை உண்டாக்கிடும். அவருடைய வார்த்தையை உங்களை வேற ஒரு ஆளாக மாற்றிடும். ஆமென். உங்களை கோழையாக மாற்றாது, உங்களை தைரியமாக மாற்றிடும். உங்களை பலவீனமாக மாற்றாது, உங்களை பலவானாக மாற்றிடும். உங்கள் வார்த்தையை உள்ளத்துக்குள் இருந்து, இந்த சிந்தைக்குள் இருந்து நீங்கள் உபயோகிக்கும் போது, அதை விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை மிகப்பெரிய ஒரு மனிதனாக கர்த்தர் உங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என்ன புயல் அடித்தாலும் சமாதானத்தை கொடுக்கிற இயேசுவை நான் பிடித்திருக்கிறேன், நான் பற்றி இருக்கிறேன். என் விசுவாசம் அவர் மீது இருக்கிறது. நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். நான் செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் எனக்கு வேண்டிய பலத்தை கொடுத்து, எனக்கு வேண்டிய தைரியத்தை கொடுத்து, எனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்து என்னை பெரியவனாய் மாற்றுவார். நான் இந்த மாதத்திலே சமாதானத்துடன் வாழப் போகிறேன். நான் இந்த மாதத்திலே சந்தோஷத்துடன் வாழப் போகிறேன். என் குடும்பம் சந்தோஷமாய் இருக்க போகிறது. என் வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்க போகிறது. நான் வேலை செய்கிற இடத்திலே சந்தோஷமாய் வேலை செய்வேன். ஆமென். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? டிக்ளேர் பண்ணியாச்சு, முடிவு செஞ்சாச்சு. நீங்கள் அப்படி தான் இருக்க போகிறீங்க. இந்த மாதம் உங்களுக்கு பூரணத்தின் மாதமாய் இருக்க போகிறது. கர்த்தர் பூரணமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் இந்த இடத்துல இருந்து நீங்கள் போகும்போது, திரும்பி போகும்போது இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே போங்க. இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே போங்க. முதலாவதான வார்த்தையை நாம் வாசித்தோம். ஆண்டவர் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு பரிபூரணமான கிருபையின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு கிருபையின் மேல் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். ஆமென். இரண்டாவதான காரியத்தை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தோம். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் பரிபூரணமாய் சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். அவர் உங்களுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள் தேவைகள் என்ன வேணாலும் தேவைகள் இருக்கலாம். அது சில ஆயிரங்களாக இருக்கலாம், பல லட்சங்களாக இருக்கலாம், எத்தனை லட்சமான தேவைகள் இருக்கலாம். அத்தனை தேவைகளும் சந்திக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். ஆமென் என்று சொல்லுவோம். மூன்றாவதான காரியம் என்னவென்று பார்த்தோம் என்றால், எல்லா புயல்கள் மத்தியிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து, பரிபூரணமான மெய்யான சமாதானத்தை கொடுத்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். எல்லாருமாக எழும்பி நிற்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்க போகிறோம். ஆண்டவரே, என்னை இம்மட்டுமாய் நடத்தின கர்த்தர் இனியும் நீர் நடத்த நீர் வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி, எல்லாருமாய் வாய்களை திறந்து, ஆண்டவரே, இந்த மாதத்தில் எனக்கு வேண்டிய எல்லா சகல நன்மைகள், சகல ஆசீர்வாதங்கள், சகல கிருபைகள் எல்லாவற்றையும் தரப்போகிறீர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி வாய்களை திறங்க. தேவ ஜனமே, சபையே, வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாருமாய் கேளுங்க, பார்க்கலாம். கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். சொல்லுங்க. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். எனக்குள்ளே சொல்லுங்க. இருக்கின்ற என் இயேசு என்றும்
திறந்து சொல்லுங்க. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மீண்டுமாக விசுவாசித்து சொல்லுங்க. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் எத்தனை பேர் சொல்லுவீங்க? எனக்குள்ளே இருக்கின்ற சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து இன்னும் சத்தமாய் எனக்குள்ளே நல்லா விசுவாசித்து சொல்லுங்க. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ளே இருக்கின்ற அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். அல்லேலூயா. ஓ, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறார். நீ திகைக்க தேவையில்லை, கலங்கிட தேவையில்லை. நடத்தக்கூடிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, கரங்களை தட்டி நன்றி செலுத்து. தகப்பனே, நீர் என்னோடு கூட இருக்கிறீரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீரே, நீர் என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்கு சொல்லுங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் என்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா ஓ விசுவாசம் என்னில் குறைவான அற்புதர் எனக்குள்ளே இருக்கின்ற
எனக்குள்ள இருக்கிறார். எங்க குடும்பத்தில் இருக்கிறார், எங்க வாழ்க்கையில இருக்கிறார், எங்கள் சபையிலே இருக்கிறார். அவர் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். அற்புதம் செய்கிறவர் எனக்குள் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவர் எனக்குள் இருக்கிறார். நான் கலங்கிட மாட்டேன், திகைத்திட மாட்டேன். கர்த்தர் எனக்கு முன் செல்லுகிறவர், கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தருகிறவர். கர்த்தர் கிருபையின் மேல கிருபையை தந்து, பலத்தின் மேல பலனை தந்து என்னை சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், எனக்குள் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். உடைய கிருபை போதுமானதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாக இருக்கும் என்று சொன்னீரே, ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவன் தாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்ற வார்த்தைகளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவிக்குரிய குறைவுகள், சரீர பிரகாரமான குறைவுகள், பொருளாதார குறைவுகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குறைவுகள், பிள்ளைகளை குறித்து இருக்கக்கூடிய குறைவுகள், எதிர்காலத்தை குறித்து இருக்கக்கூடிய குறைவுகள், எல்லா குறைவுகளையும் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் நிறைவாக்குகிற கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். குறைவுகளை மாற்றுகிறவர், குறைவுகளை நீக்குகிறவர், குறைவுகளை அப்புறப்படுத்துகிறவர், பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறவர். ஆண்டவரே, பிரியமானவனே, உனாத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னீரே. பிரியமானவனே, உனாத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னீரே. இந்த வார்த்தையின்படி எல்லாவற்றிலும் சபை வாழ்ந்திருக்கட்டும், ஆவிக்குரிய ஜீவியங்கள் வாழ்ந்திருக்கட்டும், பொருளாதார செழிப்புகள் உருவாகட்டும், சரீர சுகம் உருவாகட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். கிருபை போதும், கிருபை போதும், கிருபை போதும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு மன்னித்து பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய சந்தோஷமும் சபகாசமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.